இல்லை, நாங்கள் நிறைய பெரிய சண்டை போட்டோம். ஒன்றாவே சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு சண்டைகள் தான் நாங்கள் போட்டோம். எந்த டைவர்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சதுக்கு காரணமே ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். என் ஒய்ஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப ரொமான்ஸாக இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு ரொம்ப சீனை போடுறது இல்லை. ரொமான்ஸ், கை நீட்டுறது, பெரிய வார்த்தைகள் பேசுறது, நான்சென்ஸ், ரொம்ப சீப்பாக எல்லாம் இருந்தது. மாமா, சோனியாவை கல்யாணம் பண்ணலன்னா யாரை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க? லவ் மீ லாட் என்ன ரொம்ப பிடிக்கும் ஒய்ஃப்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். குழந்தை பிறக்க போகுதுன்றாங்க, போனால் பயங்கர வழியில் இருக்காங்க, கையை பிடிச்சி சொல்கிறாங்க எனக்கு இந்த பிள்ளை கூட வேணாம், நான் உங்களோட இருக்கணும்லாம் சொன்னாங்க. கிராமத்துலேருந்து வந்த ஒருத்தனா நான் ரொம்ப நாள் நடந்துக்கிட்டேன் அவங்ககிட்ட. இப்போவும் திடீர்னு ஒரு நாள் ஹக் பண்ணி சாரி எதுக்கு, எல்லாத்துக்கும் தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் சாரி கேட்பேன் அதுக்கெல்லாம். இப்போ வந்து உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணீங்க. 23 இயர்ஸ் டுகெதர் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஜேர்னி அப்படின்னு இருந்தாலும் ஆக்சுவலி மேம் வர வேண்டியதாக இருந்தது. அவங்க ஷூட்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, இல்லைனா இன்னொரு சர்ப்ரைஸ் என்ட்ரியும் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் அவங்க டு கிக் ஸ்டார்ட் வித் மேமே ஆக்சுவலி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்க சொன்னாங்க. மாமா, நீங்கள் வந்து உங்களோட கெரியரோட பிகினிங்கில், அதாவது ஜஸ்ட் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு ஏஜும் ஒன்றும் பெரிய ஏஜ் அல்ல, ஒரு மிடில் ஏஜ் தான். ஐ மீன் மிடில் ஏஜ்னால் 20s, mid-20s தான். உங்கள் கெரியரும் வெறும் ஸ்டார்டிங் தான். அந்த ஸ்டார்ட்டில் ஏன் நீங்கள் அவ்வளோ வழியாக கல்யாணம் பண்ணீங்க? அந்த கல்யாணம் பண்ணலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு எதுவும் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? அப்புறம் அப்போ கல்யாணம் பண்ணலைன்னா எப்போ கல்யாணம் பண்ணியிருப்பீங்க? சோனியாவை கல்யாணம் பண்ணலைன்னா யாரை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க? இல்லை, அது வந்து எனக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கிராமத்திலேருந்து இங்கே வந்து தங்கி நானே ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வரும்பொழுது நான் சினிமா சம்பந்தமான ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் என்னை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நான் என்ன நானே பார்த்துக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒன்றும் பெரிய கமிட்மெண்ட்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ என்னுடைய அப்பாவோ அம்மாவோ யாருமே இங்கே வர முடியாத சூழ்நிலை. அப்போ நான் தனியாக தான் இருந்தாகணுங்கிறப்போ வீட்டில் சொன்னாங்க, பொண்ணு பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிடலாம், இனிமேல் நீ வந்து தனியாக இருக்க வேணான்னு ஒன்று நடந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் ரொம்ப சடனாக அவங்கள பார்த்தேன், சடனாக பிடிச்சிருந்தது. உடனே அவங்க வீட்டில் போய் கேட்டேன், அவங்க உடனே ஓகேன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னேன். அவங்களும் நீயா பார்த்து நீயா தான் வளர்ற, உன் லைஃபு உனக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியும், நீ சூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னாங்க. எகைன் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசினேன். அவங்க வந்து சில விஷயங்கள், ஏன்னா என் மைண்ட் அதுக்குள்ளே இல்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணால் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான். பட் என்ன என் ஒய்ஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப ரொமான்ஸாக இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு ரொமான்ஸுங்கிறது எங்கே இருக்கணும்னா யாரும் பார்க்காத இடத்துல இருக்கணும்னு நினைப்பேன் நான். அது மனசுக்குள்ள அது ரொம்ப அழகானது ஒன்று. அதை ரொம்ப போட்டு பப்ளிக் பண்ணி ரொம்ப சீனை போடுறது இல்லை ரொமான்ஸ். ரொமான்ஸுங்கிறது ஒரு சின்ன டச்சில் உணர முடியும், தொட்டா அது ஒரு மின்சாரம் மாதிரி போய் அது ஆகணும். அது எனக்கு என் ஒய்ஃபோட எனக்கு அது செட் ஆச்சு. லவ் மீ லாட் என்ன ரொம்ப பிடிக்கும் ஒய்ஃப்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் அதோட வேற என்ன வேணும்? நம்மளை ரொம்ப அநியாயத்துக்கு நேசிக்கிறவங்க தான் நமக்கு ரொம்ப அவசியம். நான் என்ன லவ் பண்றேங்கிறது அப்புறம். ஒருத்தவங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. அதுல அவங்க என்ன ரொம்ப டூ மச்சா லவ் பண்றாங்க, ரொம்ப பொசிசிவ் ஆகிற அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால என்னோட ஏர்லி லைஃப் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவங்க டீச் மீ லாட். அப்புறம் அவங்க நிறைய இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு வாழ்க்கையை வழி நடத்தினதா இருக்கட்டும். எனக்கு நிறைய விஷயம், ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு, போக்குவரத்து, பேச்சு, ஆங்கிலங்கள், நிறைய விஷயத்துக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏர்லி மேரேஜஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அமைஞ்சது, குட்டாக அமைஞ்சது. ஏன்னா இது கேட்க சொன்னாங்க, சரி ஓகே இது வந்து சோனியா மேம்காக அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்களே இந்த பொசசிவ் ஆகிறது இல்லை இந்த ரொமான்ஸ் அப்படின்ட்டு, அது வந்து ஜென்ரலாக ஒரு எந்த ஒரு விமனுக்குமே ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இதனால ஏதாவது குட்டி குட்டி சண்டைகள் அந்த மாதிரி வந்திருக்கா? இல்லை, நாங்கள் நிறைய பெரிய சண்டை போட்டோம். சின்ன சண்டையே போடலை. ஒன்றாவே சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு சண்டைகள் தான் நாங்கள் போட்டோம். ஆமாம்மா, பெரிய பெரிய சண்டைகள். அது எல்லாமே டோட்டலாக ஒரு சடன் ஏஜில் நான்சென்ஸ்னு என்னென்னு சொல்லிக்கிட்டேன். அதான் என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவேன், சாரி கேட்பேன். இப்போவும் திடீர்னு ஒரு நாள் ஹக் பண்ணி சாரி எதுக்கு, எல்லாத்துக்கும் தான். ஏன்னா கை நீட்டுறது, பெரிய வார்த்தைகள் பேசுறது, ரொம்ப புரிதல் இல்லாத ரொம்ப சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒருத்தனா நான் ரொம்ப நாள் நடந்துக்கிட்டேன் அவங்ககிட்ட. ஒரு
இல்ல நம்ம வேற மாதிரி ஆயிட்டோம். நம்ம ஒரு மெஜஸ்டிக்கா நம்ம மனிதர்கள் ஐ மீன் நம்ம பெரிய மரியாதைக்குரிய மனிதனா இருக்கோங்கிறதே எனக்கு புரியல அப்போ. புரியுது. ரொம்ப சீப்பா எல்லாம் இருந்தது. எனக்கிட்டே இருந்தது அது. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா மோல்டு பண்ணிக்கிட்டேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நான் வந்து பண்றது தப்புன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே நிறைய இப்போ இன்னைக்கு வரைக்கும் சாரி கேட்பேன் அதுக்கெல்லாம். So இப்போ நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ற விதமே வேறையா இருக்கும். சி நோஸ் அது ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு. பட் நிறைய டிசிஷன் எனக்கிட்ட நிறைய மாறுதல் இருக்குன்னா கூட அது அவங்க ஒரு பெரிய மையப்புள்ளியா தான் இருந்திருக்காங்க. இப்போ ஆக்சுவலி சொன்னீங்களே இந்த சண்டைகள் அதெல்லாம் பெரிய சண்டைகளா வந்தாலுமே சம்வேர் இந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் ஒன்று போயிட்டா, அது எஸ்பெஷலி 2 பேருமே ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும்போது சம்வேர் இந்த ரூமர்ஸ் வந்து ரோம் ஆயிட்டே இருக்கும். ஐ திங்க் அவங்களே இன்னொரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கே வந்து 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லாம் வந்து அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் எனக்கே அனுப்பும்போது சிரிப்பா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த உங்களோட பர்சனல் லைஃப்பை கனெக்ட் பண்ற ஒரு ரூமர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஹர்ட் ஆனதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளை கழுவி ஊற்ற போறாங்கன்னு தெரியும். அரசியல் வாழ்க்கையும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி, இந்த மாதிரி சினிமாவில் இருக்கவங்கள வந்து நம்மளை நிறைய பேர் இப்போ நான் என்ன சொல்றேன், நான் வந்து இன்னைக்கு ஒரு வசதியா இன்னைக்கு ஒரு மரியாதைக்குரிய அப்படிலாம் நான் இருந்தேன்னா கூட என்னை விமர்சிக்கிறவர் எங்கே இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே அடையாளம் தெரியாத, எந்த விதமான தகுதியும் இல்லாத, கல்வி அறிவு இல்லாத, கையில் ஒரு செல்போன் இருக்கேன்னு விமர்சிச்சுட்டு போயிடுவார். நான் எங்கே போய் இறங்கி அவருக்கு பதில் சொல்றது? எங்கேருந்து எங்கே போகிறது? நான் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி காருக்கு போயில அது கிடையாது. அவரு போகிற போக்கில் உன்னை தட்டி விட்டு போறாரு. அவருக்கு அவரை நான் கவனிச்சிட்டேனாவே நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் அவனை கவனிச்சிட்டேனாவே நான் மேலே ஏறல திரும்புறேன்னு அர்த்தம். நம்ம திரும்பவே கூடாது. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நமக்கான ஒரு வாழ்க்கையை பிளான் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப அழகாக நடத்திட்டு போயிட்டு இருக்கணும். இப்போது நானும் என் மனைவிக்குமா நடுவில் எந்த டைவர்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சதுக்கு காரணமே 1000 பேர் உதாரணம் இருக்கும், அதில் நம்ம ஒரு உதாரணம் ஆயிடக்கூடாதுன்னு தான். சினிமா நடிகர்னாவே டைவர்ஸ் பண்ணிப்பானுங்கடா, அவன் கேவலமானவன்டான்லாம் திட்டுவானுங்க கீழே. அதுக்குள்ளேலாம் நம்ம வந்துடக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனிதராக வாழணும் அப்படின்னு எனக்குள்ள ஒன்று இருந்துகிட்டே இருந்தது. அது அவங்களுக்குள்ளே இருந்தது. பட் இது வந்து வெளி உலகத்துக்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா என் மேலே அவங்களுக்கு மிகப்பெரிய காதல் இருந்தது, அவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய காதல் இருக்குது. அதனால இது நடக்கலை, அவ்வளோதான். கண்டிப்பா அதுதான். ஏன்னா இப்போ ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்தாலே ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தங்க இஷ்டத்துக்கு ஏதானு ஒன்று போட்டு விட்டுடுவாங்க. சரி அதுதான் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சது. சரி அப்படியே கல்யாணத்தை அப்படியே ரீவைண்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க பார்த்து பிடிச்சது அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த அடுத்த ஸ்டெப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. தனியாக இருந்தீங்க, பேச்சுலர் லைஃபு, ஒரு அடுத்த கட்டம் போகுது, அந்த தாலி கட்டுற அந்த மொமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி இல்லை, இது ஆக்சுவலாக வெளியில் சொல்லாத ஒன்று நான் சொல்லிடுறேன். மே 19 அன்னைக்கு வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். ஓகே. மே 19 ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது என் வீட்டில் இருந்த அம்மா அப்பா, அவங்க வீட்டில் இருந்த அம்மா அப்பா, என்னுடைய சகோதரர், அவங்க சகோதரர் எல்லாருமே வந்துட்டாங்க. ஈவன் திருச்செல்வம் சார், முக்கியமான நண்பர்கள் எல்லாமே வந்துட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கப்புறம் ஒரு திருமணம் தேவையில்லை, ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஒன்றா இருக்க போகிறோம், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிட்டு நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கூலாக போயிட்டு இருந்தோம். 2 பேரும் தான் ஷூட்டிங் போவோம். இப்போ எங்கள் ஆளுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. பட் என்னோட பிரதர் என்ன சொன்னார்னா, நீ வந்து பொது வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவன், நீங்கள் 2 பேரும் நாளைக்கு பைக்கில் போகிறீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியணும். அது தினத்தந்தியில் முதல் பக்கத்தில் வரணும். அதுதான் உங்களை மாதிரியான ஆட்கள் செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் நினைக்கலாம் வெளியே தெரியாமல் இருக்கலாம்னு, பட் அது விமர்சனத்துக்குள்ளாகும்னு என் பிரதர் சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய திருமணம் செஞ்சோம். எங்கள் ஊரில் அது மிகப்பெரிய திருமணமாக செஞ்சோம். அப்புறம் அதோட ரிசப்ஷனை இங்கே ராமஹாலில் பண்ணோம். தினத்தந்தியில் சொன்ன மாதிரியே முதல் பேஜில் போட்டோம். அப்புறம் எல்லாம் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோங்கிறது ரொம்ப வேகமாக எல்லா சேனல்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணதுக்கப்புறம் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோன்னு வந்துருச்சு. அது வந்து உலகத்துக்காக பண்ணோம். பட் என்ன கேட்டால் அது வந்து செப்டம்பர் 5. பட் மே 19 என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆயிடுச்சு, நாங்கள் கணவன் மனைவி ஆகிட்டோம். மற்றதெல்லாம் உலகத்துக்காக பண்ணோம். எங்கள் 2 பேருக்கும் மே 19 தான். ஓகே. ஆனால் இப்போது அந்த செப்டம்பர் பண்ண அந்த ஒரு வெட்டிங்காக இருந்தாலுமே ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அப்போ வந்து தாலி கட்டுறது கேட்டீங்கல்ல, தாலி கட்டுறது வந்து அந்த ஸ்டேஜ்லேயே நிறைய நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நடந்த இடத்துல போய் நான் தாலி கட்டினேன் அதே மண்டபத்தில். அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அன்னைக்கு நடந்த நிறைய சம்பவங்கள் வந்து இன்னும் மைண்டில் இருக்குது. திருமுருகன் சார் வந்தது, இவர் சாரு நம்ம டெல்லிக்குமார் சார்லாம் பாவம் முதல் நாளே வந்து இருந்தார். அவர் வந்தது, அப்புறம் மஞ்சரி, இது மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்திருந்தாங்க. வந்து அங்கேயே இருந்து பண்ணாங்க. அது இப்போ ஒரு கிராமம் இல்லை, செமி சிட்டி தான். அதில் வந்து எல்லாருமே இருந்து ஒரு திருமணம்னா நல்ல பெரிய கூட்டத்தோடு நடந்த அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் வந்திருந்தாங்க. திருமுருகன் சார் வந்து ஃபுல்லாக இருந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் மேரேஜ், ஒரு அழகான திருமணம். அது இது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் அப்படின்னா அடுத்தது குழந்தைங்களும் வந்து அடுத்த ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு. பிகாஸ் இப்போ அஃப்கோர்ஸ் அம்மா பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு இருந்தாலுமே அப்பாவுக்குமே ஒரு பெரிய இது, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ
ஸோ கையில் வாங்கின அந்த மொமெண்ட் இருக்குல்ல. மறக்கவே முடியாது லைஃப்பில். என் பையன் வந்து பிறந்திருந்தப்போ நான் மெட்டிவெளி ஷூட்டிங் மாம்பழத்தில் இருக்கேன். அப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அடிச்சு பிடிச்சி ஓடுறேன். ஓடினா குழந்தை பிறக்க போகுதுன்றாங்க. போனால் பயங்கர வழியில் இருக்காங்க. வழியில் இருக்கும்போது என் ஒய்ஃப் சொன்ன வார்த்தைகள்லாம் என் கையை பிடிச்சி சொல்கிறாங்க. நான் உங்களோட வாழ்ந்தா போதும், எனக்கு என்னமோ பிழைப்பேன்லாம் தோணலை, எனக்கு இந்த பிள்ளை கூட வேணாம், நான் உங்களோட இருக்கணும்லாம் சொன்னாங்க. அது அந்த வழியில் சொல்கிற வார்த்தை தான். பட் நான் வந்து சுகப்பிரசவம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடி, நான் ரெடி இல்லை. ஐ செட் அது வந்து நார்மல் டெலிவரி. பட் இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல சஃபஸ்டிகேட்டடாக வளர்ந்தவங்கன்னா கூட, பட் எனக்கு நார்மல் டெலிவரி அந்த அவங்களோட ஹெல்த் நினச்சி தான் நான் நினச்சேன். அப்புறம் அந்த சுகப்பிரசவம் ஆகி என் பையனை கொண்டாந்து கொடுத்தாங்க. அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்போ உடனே உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு தம்பிக்கு. அப்புறம் உடனே தூக்கிட்டு போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இங்குபேட்டரில் வச்சுருந்தோம் ஒரு 5 நாள். சுகரோ ஏதோ கூட இருக்குன்னாங்க. அப்புறம் 5 நாள் கழிச்சு அப்புறம் தான் நம்ம முழுமையாக அந்த பையனோட கொஞ்சினது விளையாண்டதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அது வந்து பையனுக்கு. பொண்ணுக்கு வந்து செம மேட்ரு. பாப்பா வந்து டெலிவரி டேட் சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ ஈரோடுக்கு போகிறதா இருந்துச்சு. போயே ஆகணும் கட்டாயமா. வீட்டில் இவங்களை யாரையும் நம்பி விட்டு போக எனக்கு இது இல்லை. உடனே இவங்களை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப் அப்பவும் கேட்குறாங்க, டெலிவரி இன்னும் 10 நாள் இருக்குண்ணா. 10 நாளாக தான் ஆஸ்பத்திரியில் என்னப்போ என்ன வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. உடனே வீட்டில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு நான் போயிட்டேன். அப்போ போயிட்டோம். போனப்போ கொஞ்சம் காலையிலே அந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஜாலி பண்ணுற எல்லா விஷயமும் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு மைண்டு சரியில்லை. நான் டக்குன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலில் போய் சாமி கும்பிட்டேன். அங்கேயே ஒருத்தர் இந்த கோயிலுக்கு போக அப்படின்னாரு. அட என்னடான்னு அந்த கோயிலுக்கு போனேன். சரி அந்த கோயிலில் போய் சாப்பிட்டு அந்த கோயிலுக்கு போகலாம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சது போயிட்டே இருக்குது கோயிலா. ஈவினிங் ப்ரோக்ராமு 12 மணிக்கு ஒரு கோயிலுக்கு போனோன்னே ஒருத்தர் சொன்னார், ஒரு 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 பெக்கர் மாதிரி இருந்தார், கார்கிட்ட வந்தார், பவானி அம்மன் கோயிலுக்கு போ அப்படின்ட்டு போயிட்டார். இவனடா இது சொல்லிட்டானேன்னு உடனே எங்கேப்பா இருக்கு பவானி அம்மன் கோயில்னு தேடணும். உடனே அந்த இடத்துக்கு போனோம். போய் பார்த்தா பல லட்சம் பேர் இருக்காங்க. முக்கூடர் சங்கமும் அன்னைக்கு மகாலய அமாவாசை. எங்கள் அப்பா இறந்து கரெக்டாக 1 வருஷம். எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால தான் நான் காலையிலேயே எனக்கு மனசு சரியில்லாமல் இருந்தது. என்னடா அப்படி இருக்குன்ட்டு உள்ள போனேன். அப்போ டிஎம்கேல தான் அந்த ஊர் தலைவராக இருந்தார் பவானியில். அவர் ஓடி வந்து நீங்கள் என் தலைவரோட ஹீரோ இல்லைன்னா அவங்க கட்டி பிடிச்சாரு. அவர் வந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் தடை செய்யப்பட்ட பகுதி, அது உள்ள ஒரு ரீப்பர் மாதிரி இருக்கும், அது உள்ளதான் பண்ணுவாங்க. லட்சம் பேர் இருக்கிறதுனால தடுத்துட்டாங்க. என்னை மட்டும் அதில் கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாவுக்கு திதி பண்ண வச்சாங்க. என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் திதி பண்ணும்போது என் பொண்ணு பிறந்துட்டான். 10 நாள் முன்னாடி நான் எப்போ திதி பண்ணனோ அந்த ஆன் டைம் என் பாப்பா இங்கே பிறந்தா. சொல்லுவாங்க மகாலய அமாவாசையில் மூதாதையரே பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஐ பிலீவ் என் அப்பாவே வந்து பிறந்ததா நான் நம்பினேன். என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை டோட்டலாக மாறிச்சு. அதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு, கண் கூட பார்க்க முடிஞ்சது. நிறைய பணமாக இருக்கட்டும், வசதியாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாமே என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் வந்துருச்சு. கடைசியாக டு ஃபினிஷ் இட் ஆஃப் ஒரு அழகான ஒரு குட்டி ஃபன் செக்மெண்ட் இருக்கலான்ட்டு. என்னென்னா இந்த பார்த்துருப்பீங்க இந்த பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்ட்டு உங்களோட படங்கள்லேருந்து தான் எடுக்கிறது. இதை நான் உங்களோட படங்கள் சொல்கிறேன், நீங்கள் என்ன பார்த்துட்டு அது எந்த ரேங்கிங்கில் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. சிவாஜி 3. ஓகே. மருதமலை 9. 1 தான் ஃபஸ்ட்டு, 9 வந்து கடைசி. அப்படி தானே போகிறீங்க? 9 தானே. ஓகே. தாம் தூம் 8. சரோஜா 7. கவன் 2. கோ 4. 36 வயது நிலை 6 வச்சுக்கோங்க. 6. ஓகே. தீரன் அதிகாரம் 1. கவன் 2ல வச்சிட்டேனா? மாத்தலாம் முடியாது. சரி தீரன் 1. தீரன் 1. ஓகே. யாம் இருக்க பயமே அது இடையில 5 இருக்கா? ஆமா 5. அதுல வச்சிருங்க. சிங்கம் ஐயோ 4 இருக்கா? 4 இருக்கு. கோக்கு கொடுத்துட்டீங்க. என்ன பேலன்ஸ் இருக்கு? 10 தான் சார் இருக்கு. ஓகே. அப்ப சிங்கத்துக்கு இடம் இல்ல. சிங்கத்துக்கு இடம் இல்ல, நீங்க அதான் சொன்னேன். மாத்தலாம் முடியாது சார். இப்ப 10 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. 10 தான் பேலன்ஸ் இருக்கு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது 10லயே வைங்க. 0 தூக்கிட்டா அதுவும் 1 தானே. கரெக்ட். ரைட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து உங்கள் போஸ் வெங்கட் அப்படின்னு ஆரம்பித்தோம். பிகாஸ் சம்வேர் நீங்கள் இன்னும் நிறைய வந்து வின் பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எங்களோட ஆசையும் இருக்குது. உங்களோட அந்த ட்ரீம் நோக்கியும் பயணம் பண்ணணுன்ட்டு ஆசை. ஸோ உங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொன்ன நினைக்கிறீங்க? முதல்ல தேங்க்ஸ் ரெட் நூலோட எனக்கு நல்ல கனெக்ஷன் இருக்குது. நிறைய பொலிட்டிக்கலாக பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இது என்ன மாதிரியான நேரம் அப்படின்னா, நான் ஒரு பெரிய பயணம் பண்ணி இப்போ நான் இளைப்பாறுன்ற ஒரு டைமுக்கு வந்திருக்கேன். இப்போ எப்படின்னா பொலிட்டிக்கலாகவும் சினிமாவும் ரெண்டையும் ரொம்ப ஹெவியாக நான் ஒரு 10-15 இயர்ஸ் ரன் பண்ணேன். இப்போ தான் என்ன தோணுச்சுன்னா,
அரசியல் ஒரு பக்கம் பண்ணுறதோட நம்ம விட்ட சினிமா, நான் விட்ட ரசிகர்களை எல்லாம் திரும்ப எடுக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தேன். அப்போ பயணம் பண்ணும்போது இப்போ நான் அப்போ தான் ஒரு புது போட்டில் என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு துடுப்பு மாதிரி இருக்கிறது தான் இந்த இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ. ஏன்னா இப்போ தான் திரும்ப என்ன போஸ் திரும்ப வராராமே அப்படிங்கிறது வந்து ஒரு அலாரம் மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். பியூட்டிஃபுல் சான்ஸ் டு மீ. ஸோ அதுக்கு முதல்ல ரெட் நூலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இன்டர்வியூ எடுத்த என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும், இதுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும், நிறுவனத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போ இனிமேல் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, என்னுடைய ரசிகர்கள், என்னை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது என்ன இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது வந்து எங்கள் பிரதர் அடிக்கடி சொல்லுவார், உன்னை நீயே நல்லா வச்சுக்கிறது ஒன்று, உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒன்றும்பாங்க. எனக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கீங்க. ஸோ அதனால் அதுதான் வாழ்க்கையை பெரிய லெவலில் மேம்படுத்தும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கலைஞர் வந்து மெட்டிவலி பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது தலைவர் கூப்பிட்டு திருமுருகன் சார் எல்லாரையும் வாழ்த்திட்டு, அந்த போஸ் பையன் நல்லா நடிக்கிறான், என் வாழ்க்கை சொல்லுன்னு தனியாக சொன்னேன். திருமுருகன் சார் என்று சொன்னார், அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நான் வந்து டிஎம்கே ஃபேமிலி அப்படிங்கிறத அவர்கிட்ட ஷேர் பண்ணோம். அப்போ நான் உடனே அப்பாயின்மெண்ட் கேட்டு போனேன். கோபாலபுரம் போனேன். கோபாலபுரம் என்ட்ராகும்போது எல்லார் முகத்துலையும் என்னை வந்து ரிசீவ் பண்ணது என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. அது வெளியே இருக்க அந்த அப்போ தலைவர் கூட அந்த செக்யூரிட்டி தம்பி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்படியே உள்ளே போகிறோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ்.